நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 1 மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கில் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். Students, in last class we learnt about multimedia. What is multimedia? Multimedia consists of two words, multi and media, which means that multiple forms of media are combined together. Okay, you understood? Then multi means many. Media means communication channel. We can communicate from one person to the other person through media. Then we learned about the components of multimedia. How many components are there? 5 components. How many components are there? We have 5 components. What are that? Text, image, sound, video and animation. So we learned about this 5 components. Then what we learned in last class? We learned about the elements of multimedia. How many types of elements are there? 2 types, dynamic element, static elements. What is dynamic elements? What is dynamic elements? Dynamic elements is unstable. It will be change always. எப்பவுமே change ஆயிட்டே இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்னா dynamic elements. What is static element? Static elements is always stable. It cannot be changed. ஒரே இடத்துல இருக்கும், மாறவே மாறாது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா static elements. Next, what topic we learned? We learned about text. What is text? What is text? Text plays a main role in the multimedia. Without text, we cannot do any type of work. In every part of work, we have text. ஒரு நியூஸ் பேப்பர் எழுதுறதுல இருக்க டெக்ஸ்ட் இருக்கட்டும், ஒரு ரேடியோவில் ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். டெலிவிஷனில் ஏதாவது ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுனாலும் டெக்ஸ்ட் வேணும். ஸோ எல்லா பார்ட்லேயும் நமக்கு எது தேவை? டெக்ஸ்ட் இருக்குது. சரியா? ஸோ இந்த பற்றி தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். This class we are going to learn about images. Images plays a important or primary role in multimedia. மல்டிமீடியாவில் எது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த இமேஜஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். வாட் ஆர் இமேஜஸ்? இன் அவர் டே டு டே லைஃப் வி டேக் ஃபோட்டோ, வி ட்ரா or we take selfie. These are called as images. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை ஒரு நோட்டில் ஒரு ட்ராயிங் வரைகிறோம், இல்லை ஃபோனில் ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு சொல்லலாம். இந்த இமேஜஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் அ கம்ப்யூட்டர் இன் அ டிஜிட்டல் ஃபார்மேட். இமேஜஸில் கம்ப்யூட்டரில் இப்போ எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகுது. சரியா? Images are classified into 2 types. Images can be classified into 2 types. First one வந்து என்னது? Bitmap or raster images. And number 2 வந்து என்னது? Vector images. Images எத்தனை types of classify ஆகுதுன்னு சொன்ன? 2 types. Bitmap or raster image. Second one is vector image. இப்போ first நம்ம bitmap or raster image பற்றி பார்க்கலாம். First we can learn about bitmap image. இப்போ நம்ம bitmap imageனா என்ன, rasterனா imageனா என்னன்னு பார்க்கலாம். Now look at this image. இந்த image வந்து எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா bitmap ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. This image is stored as a bitmap image. When this image is enlarged, we cannot see the image clearly. இந்த இமேஜை enlarge பண்ணால், பெருசு பண்ணால் இந்த இமேஜ் வந்து நமக்கு கிளியராக தெரியாது. இட் இஸ் டிமினிஷ்டு. அது கிளியராக தெரியாது, ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும். we can be able to see the image as small square. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து குட்டி குட்டி ஸ்கொயராக இருக்கிற மாதிரி தான் தெரியும். each small square is called as pixel. ஒவ்வொரு ஸ்மால் ஸ்கொயரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்னு சொல்லுவோம். This pixel is stored in a matrix format, that is 4 into 6 format.
இந்த பிக்சல் எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் 4 rows and 6 columns. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொன்னேன். அப்படின்னா ரோஸ் எத்தனை இருக்கும்? 4 rows இருக்கும், 6 columns இருக்கும். Now look at this diagram. இந்த diagram பாருங்க. இதில் எத்தனை rows இருக்கு? 4 rows இருக்கு, 6 columns இருக்கு. இதில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்னு சொல்லுவோம். இங்கே இந்த ஒரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஸ்கொயரை தான் என்ன சொல்லுவோம்? பிக்சல். பிக்சல் மீன்ஸ் எ வெரி ஸ்மால் டாட் ஆர் ஸ்கொயர் டாட். பிக்சலை வந்து என்ன சொல்லுவோம்? வெரி ஸ்மால் டாட்னும் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்கொயர் டாட்னும் சொல்லுவோம். பிக்சலுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ப்ளஸ் எலமெண்ட். பிக்சலை வந்து எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் அண்ட் ப்ளஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து pixel is called as the smallest single component of digital image. digital image ஓட ஒரு small component தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா pixel. சரியா? ஒரு digital image ஓட ஒரு small component, ஒரு சின்ன component தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா pixelன்னு சொல்கிறோம். large collection or huge collection of pixel is called as images. images என்னன்னு பார்க்குறோம்? large collection or huge collection of pixel is called as image. சரியா? large collection இல்லைன்னா huge collection of pixel தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஏன் நம்ம இதை வந்து பிக்சல் இமேஜ்னு சொல்லாமல் பிட்மேப் இமேஜ்னு சொல்கிறோம்? ஏன் பிக்சல் இமேஜ்னு சொல்லலாம்ல, நம்ம ஏன் இந்த இமேஜை போய் பிட்மேப் இமேஜ்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா கலர்ஸ் எல்லாம், அது எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுது. 0 and 1. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே வந்து பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுது. 0 and 1. லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்களா? பைனரி டிஜிட் 0 1 அந்த ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் இந்த இமேஜுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிட்மேப் இமேஜ். The length of the string bits determines the color depth of the string. அந்த இமேஜோட கலரை வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். அந்த பிட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இமேஜோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிட்டோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது இமேஜோட சைஸும் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பிட் அரே or bitmap index or map of bits. It is called as bit array or bitmap index or map of bits. இப்போ bitmap image ஓட definition பார்க்கலாமா? bitmap image is a simple matrix of the tiny dots called pixel that forms a raster or bitmap image. Each pixel consists of 2 or more colors. இப்போ வெக்டார் இமேஜ் பற்றி பார்க்கலாம். drawing elements or objects such as lines, rectangles, circle and so on to create an image are based on vector image. இப்போ பிட்மேப் இமேஜ் பார்த்ததுல என்ன பார்த்தோம்? அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு இமேஜை என்லார்ஜ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நமக்கு கிளியராக விசிபிள் ஆகாது. அது ஒரு டிம்னிஷ்டாக இருக்கும், நமக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த இமேஜை பார்க்கறதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வெக்டார் இமேஜ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை எவ்வளோ என்லார்ஜ் பண்ணாலும் எவ்வளோ பெருசு பண்ணி பார்த்தாலும் அந்த இமேஜ் வந்து நமக்கு கிளியராக தெரியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்போ அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாமா? The advantages of vector images. The advantages of vector image is relatively small amount of data is required to represent the image and thereby only less memory space is needed to store. அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? லெஸ் மெமரி ஸ்பேஸ் தான் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ணிக்கும். அதே போல் செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் மெமரி ஸ்பேஸை தான் வந்து இது ஆக்குபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த பிட்மேப் இமேஜை
ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபைல் ஃபார்மேட் என்னது? .jpeg, .gif, .png. அதே இந்த வெக்டார் இமேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபைல் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா .svg. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம்? இமேஜஸை பற்றி பார்த்தோம். இமேஜஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இமேஜஸோட 2 டைப்ஸ், பிட்மேப் இமேஜ் ஆர் ராஸ்டர் இமேஜ். அண்ட் இந்த செகண்ட் டைப் என்னது? வெக்டார் இமேஜை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அனிமேஷன் பற்றி பார்க்கலாம். ரிமைனிங் காம்பனன்ட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ.